வணக்கம் மக்களே. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய 3வது நாள் பயணத்தில் அதிரடி நடவடிக்கையாக 717 டாஸ்மாக் கடை மூட உத்தரவு, தாவேகா தொண்டர்களுக்கு கடும் எச்சரிக்கை, சட்டசபையில் சட்டப்பேரவை தலைவர் தேர்வு மற்றும் அங்க நடந்த சுவாரஸ்யங்கள், விஜய் அவர்களுடைய குட்டி ஸ்டோரி, எதிர்கட்சி தலைவர்கள் சந்திப்பு, அதிமுக கட்சியில் பிளவு, எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் நீக்கம், இது எல்லா செய்தியும் குறித்து தெளிவா இந்த காணொலியில பார்த்திடலாம். சிஎம் விஜய் அவர்களுடைய அதிரடி நடவடிக்கையாக தமிழ்நாடு முழுக்க பள்ளி கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையம், இதன் அருகில் எல்லாம் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை 2 வாரத்துக்குள்ள மூட உத்தரவு கொடுத்திருக்காருங்க. இது பாராட்டுக்குரிய விஷயம். இதே மாதிரியே மதுவிலக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூடினா தமிழ்நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. இதனால ஏற்படக்கூடிய இழப்பை தற்சார்பு பொருளாதாரம் மூலியமா ஈடு செய்ய முடியும். இதனால மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும், மக்களுடைய வாழ்வாதாரமும் உயரும். அதனால படிப்படியா இந்த செயல் திட்டத்தை கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததா ஒரு வியப்பூற்ற செய்திங்க. தாவேகா தொண்டர்களை விஜய் அவர்கள் எச்சரிச்சிருக்காரு. அதாவது நாம தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோமே, எப்படி வேணா ஆட்டம் போடலாம் அப்படின்ட்டு வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சாலையில பெரிய பெரிய பேனர் வைக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, கேக்க கட் பண்றேன்ட்டு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ற மாதிரியான ஒழுங்கினமான செயல ஈடுபட்டீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களை எச்சரிச்சு நான் கேட்கிறேன். அப்படியே காதுக்கே இனிமையா இருக்குங்க. இது ஒரு நல்ல விஷயம். அவருடைய தொண்டர்களும் இதை பின்பற்றுறாங்க அப்படின்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவும் இல்லை. அப்புறம் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்தே கோட் சூட்ல தான் வராரு. பொதுவாவே அரசியல்வாதிங்கன்னா வெள்ளை சட்டை, கரை வேட்டி அப்படின்ற ஒரு ஃபார்மெட்ல இருப்பாங்க. இது அப்படியே மாத்தி கோட் சூட் அப்படின்னு ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்திருக்காரு. அதாவது நடிகர் தானே அப்படின்னு யாரும் கடந்து போயிடக்கூடாது, தன்னை ஒரு கான்பிடென்டான சிஎம்மா மக்கள் பார்க்கணும் அப்படின்னு தன்னுடைய பர்சனாலிட்டியை மொத்தமா சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்கிறது பார்க்க நல்லா இருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, திருச்சியில புதுசா நியமிக்கப்பட்ட எஸ்பி செல்வ நாகரத்தினம் ஐஏஎஸ் அவர்கள் அவரு கண்ட்ரோல்ல உள்ள காவல் நிலையத்துக்கு உட்பட்ட தொடர் குற்ற பின்னணியில் உள்ள குற்றவாளிகள் எல்லாரையுமே வர வச்சு கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்காருங்க. இங்க பாரு, இது வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் யாராவது தப்பு தண்டனையில ஈடுபட்டீங்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வார்னிங் கொடுத்து அனுப்பியிருக்காருங்க. இங்க மட்டும் இல்ல, இப்ப நாளைக்கு சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அதிரடி மாற்றம் செய்து இதே மாதிரி திட்டத்தை கொண்டு வர போறதா செய்தி வந்திருக்குங்க. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தான் அந்த ஆட்சியே கவுந்துச்சு. அதனால அந்த மாதிரி எந்த சம்பவம் இங்க நடந்துடக்கூடாதுன்னு விஜய் அவர்கள் முனைப்பா இருக்காங்க. இந்த முயற்சி நல்ல ஒரு விஷயம்தான். ஆனா பொதுவாவே குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகள் எல்லாருமே அரசியல் பின்புலத்துல இருக்காங்க. அரசியல்வாதிகளுடைய டாமினேஷன் இருக்கிறதுனால நேர்மையா போலீஸ் அதிகாரிகளால செயல்பட முடியல. அப்படியே செயல்பட்டாலும் உடனே டிரான்ஸ்பர் அடிச்சிடுறாங்க. அரசியல்வாதிகளுடைய தலையீடு இல்லாம போலீஸ் அதிகாரிகளை சுதந்திரமா செயல்பட விட்டாலே இங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும். இப்ப வேற பாருங்க, இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில உள்ள எம்எல்ஏக்கள் குற்ற பின்னணியை அதிகமா இருக்காங்கன்னு செய்திகள் வருது. இப்ப இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் எப்படி கையாள போறாருன்றத பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். அடுத்ததா சட்டசபையில சட்டப்பேரவை தலைவராக ஜேசிடி பிரபாகர் அவர்களையும் துணை தலைவராக எம் ரவிசங்கர் அவர்களையும் ஒரு மனதா போட்டியின்றி தேர்வு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் சட்டசபையில என்ன நடந்துச்சுன்னா, சட்டப்பேரவை தலைவருக்கு புகழாரம் தாங்க நடந்துச்சு. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகுன்னு மண்டக்குள்ள அப்படியே சுத்தியால அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏங்க, ஒரு நாள் முழுக்கவாங்க ஒரு மனுஷரை மாத்தி மாத்தி எல்லாரும் புகழ்ந்து தருவீங்க. ஆளுங்கட்சி சார்பாக தலைவர் எரிஞ்சு நன்றி வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம், எதிர்கட்சி சார்பாக தலைவர் எரிஞ்சு நன்றி வாழ்த்து தெரிவிச்சிருந்திருக்கலாம். அந்த மனுஷரும் எப்படிதான் இந்த நாள் முழுக்க பாராட்டு மலையிலேயே உட்கார்ந்து இருந்தாரோ தெரியலங்க. அதாவது சட்டசபை எதுக்கு? மக்கள் பிரச்சனையை பத்தி பேசி தீர்வு காணுன்றதுக்கு தான். அந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செஞ்சா நல்லா இருக்கும். இந்த சபையில சிஎம் விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொன்னாருங்க. அதாவது இங்கிலாந்துல மன்னர் ஆட்சி இருக்கும் போதே பாராளுமன்றம் இருந்தது. இப்ப சட்டப்பேரவை தலைவருக்கு பதிலா அப்ப ஸ்பீக்கர் இருந்தாங்க. ஸ்பீக்கருக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதை விட பவர் மன்னருக்கு இருந்தது. மன்னருக்கு பிடிச்ச விஷயம் எதையாவது ஒண்ணு ஸ்பீக்கர் நிராகரிக்கிறாரு அப்படின்னா மன்னர் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. அதனால அந்த பொசிஷன்ல உட்கார்றதுக்கு எல்லாரும் பயந்துகிட்டு தலை திருச்சி ஓடிடுவாங்க. அவங்கள பிடிச்சு கொண்டு ஸ்பீக்கர் பொசிஷன்ல உட்கார வைக்க வேண்டிய வேலை ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உண்டு. அதனாலதான் அந்த மரபை இன்னமும் பின்பற்றுறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன உடனே
அரங்கமே சிரிச்சுதுங்க. அப்படிதாங்க அந்த மரபை பின்பற்றி இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் உட்கார வச்சாங்க. முதலமைச்சர் அவர்கள் பக்கத்துல நின்னாங்க. அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அதாவது பேரவைத் தலைவர் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியோடைய காதாவும் எதிர்கட்சியோடைய குரலாவும் செயல்படணும் அப்படின்னாரு. அப்புறம் அவருடைய ஓல்டு பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணாரு. அதாவது பேரவை தலைவர், முதலமைச்சர், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே ஒரே காலேஜ்ல படிச்சாங்க. நாங்கெல்லாம் ஒரே காலேஜ்ல படிச்சாலும் சட்டசபைக்கு திமுக தான் சீனியர் அப்படின்னாரு. அந்த நேரம் சட்டசபையை அப்படியே புன்னகைச்சாங்க. அப்புறம் வந்துட்டு எதிர்கட்சியா தான் செயல்படணும், எதிரிகளா செயல்படக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் வந்து எந்திரிச்சு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அப்புறம் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வந்து தாவேகாக்கு தர்றதா சொல்லிட்டாரு. இதனால அந்த கட்சியின் தலைவரான தினகரன் அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டதாக அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாருங்க. அடுத்ததா அதிமுக கட்சியில பிளவு ஏற்பட்டு 2 அணிகளா பிரிஞ்சிருக்காங்க. சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்கள் தலைமையிலான அணி வந்து தாவேகாக்கு ஆதரவு தருவதா சொல்லியிருக்காங்க. இதற்கு எடப்பாடி அவர்கள் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது மந்திரி பதவிக்காக உண்ட வீட்டுல துரோகம் பண்ணிட்டு வாலாட்டிட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. மேலும் நாளைக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்கிற சூழல்ல நாங்க எதிர்த்துதான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்ப மறுபடியும் அதிமுக கட்சியில இப்படி ஒரு உட்கட்சி பூசல் வந்து உருவாயிருக்கு. இது வந்து அந்த கட்சியோடைய அழிவை வந்து கண்கூடா பார்க்க முடியுது. எடப்பாடி அவர்களுடைய நிலைமை இனி என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததா சட்டசபையை முடிச்சுட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு போய் நகராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை நிர்வாகிகளை வர வைத்து இந்த கோடை காலத்துல மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் வந்து செயல்படுத்தணும்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காருங்க. அடுத்தது இலங்கை கடற்படையால தொடர்ந்து தமிழக மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுறாங்க, அவங்களுடைய படகு வந்து கைப்பற்றப்படுது. இது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காருங்க. ஆண்டாண்டு காலமா தமிழக அரசு கடிதம் எழுதுறதும் அதை மத்திய அரசு கண்டுகொள்ளாம இருக்கிறதுமே வாடிக்கையா இருக்கு. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க ஒண்ணு கடற்படை வந்து நம்ம தமிழக மீனவர்களை பாதுகாக்கணும், இல்லையா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு நெய்தல் படையை நீங்க ஒண்ணு உருவாக்குங்க. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதை முடிச்சிட்டு சிஎம் விஜய் அவர்கள் நேற்றைய போல எதிர்கட்சி தலைவர்களை சந்திச்சாருங்க. முதலாவதா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரான காதர் மொய்தீன் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போய் அவரை சந்திச்சு நன்றியும் வாழ்த்து தெரிவிச்சாருங்க. தனக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக அவங்களும் பதிலுக்கு மரியாதை செலுத்தி வாழ்த்து தெரிவிச்சாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்ததா அவரு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு போய் செல்வ பெருந்தகை அவர்களை சந்திச்சு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிச்சாரு. அவங்களும் பதிலுக்கு மரியாதை செலுத்தினாங்க. அடுத்ததா விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய இல்லத்துக்கு விஜய் அவர்கள் போயிருந்தாருங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து வாசல்ல நின்று விஜய் அவர்களை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போனாரு. விஜய் அவர்கள் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சாரு. அவரும் பதிலுக்கு மரியாதை செலுத்தினாருங்க. இதன் பிறகு சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று பேசிட்டு வந்தாருங்க. இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை ஒண்ணு உருவாக்கி இருக்காரு. இது பார்க்க நல்லா இருக்கு. கடந்த 3 நாளாவே ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து செய்யறாரு. இது தொடருமா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். மீண்டும் ஒரு காணொளியில் வேற ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.